திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியம் 54ஆம் இரகசியம். கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியைப் போலே. சாமி, முன்பே ஒரு திருவடியை பார்த்திருக்கிறோம், இப்பொழுது இன்னொரு திருவடி என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே என்று நீ கருடாழ்வார் பற்றி கூறியது நினைவில் இருக்கிறது. இன்னொரு திருவடி ஹனுமார். சரிதானே பெண்ணே என்றார் உடையவர். ஆம் சாமி, அனுமார் ஸ்ரீ ராமபிரானை எங்கும் நடக்க விடவில்லை. அவரே எல்லா இடங்களுக்கும் ஸ்ரீ ராமபிரானை தூக்கிச் சென்றார். அவருக்காக அலைந்து திரிந்து சீதை அன்னையை கண்டுபிடித்தார். அதனால் ஹனுமருக்கு திருவடி என்றுதான் பெயர். சிறிய திருவடி என்றும் அழைக்கப்படுகிறார். ராமாயணத்தில் அன்னை சீதையை தேடி கண்டுபிடித்த ராமபிரானிடம் வந்து சொல்லும் காண்டம் சுந்தர காண்டம் என்று பெயர். சுந்தர என்றால் அழகு என்று பொருள். ராமபிரான் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவர். ஸ்ரீ ராமபிரானுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்து அவருக்கே ஆனந்தத்தை கொடுத்த காண்டம். அதனால் இது அழகான காண்டம், சுந்தர காண்டம். அன்னை சீதையை பிரிந்த ஸ்ரீ ராமபிரான் தன் தம்பி லக்ஷ்மண சுவாமியுடன் தேடி அலைகிறார். சுக்ரீவனை சந்தித்து நட்பு பாராட்டுகிறார். வாலி வதம் செய்து சுக்ரீவனுக்கு உதவி செய்கிறார். பிறகு சுக்ரீவன் அன்னை சீதையை தேட 4 திசைகளிலும் குரங்குகளை அனுப்புகிறார். ஹனுமார் ஒரு மூலையில் இருக்கிறார். ஹனுமார் ஒரு பிரம்மச்சாரி, அதனால் பெண்ணின் பெருமையை அறியாதவர். ஒரு பெண்ணை தேட எல்லோரும் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள் என்று மனதில் ஒரு எண்ணம். ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்களை முதலில் பார்த்தபோது ஸ்ரீ ராமபிரான் வருத்தத்தில் இருக்கிறார். அப்போது ஹனுமார் மனதில் ஒரு தேசத்தின் அரசரான ராமபிரான் ஒரு பெண்ணுக்காக இப்படி வருத்தப்படுகிறாரே, வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா என்று நினைக்கிறார். ஸ்ரீ ராமபிரான் ஹனுமார்தான் அன்னை சீதையை கண்டுபிடிப்பார் என்று நம்பினார். ஹனுமானை அழைத்து தனது கணையாழியை கழற்றி தருகிறார். ஹனுமந்தன் கணையாழியை வாங்கி கொண்டு பல இடையூறுகளை கடந்து கடலை தாவி சென்று தாண்டி அன்னை சீதையை தேடி அசோகவனத்தில் தேவியை காண்கிறார். கருத்த அரக்கிகள் புடைசூழ நடுவில் அன்னை சீதை மின்னல் போல இருக்கிறாள். அன்னை சீதையை சுற்றி அவள் அழுத கண்ணீரே குளம் போல காட்சியளிக்கிறது. அந்த குளத்தின் நடுவே அன்னை சீதை அன்னம் போல இருக்கிறாள். ஒரு பெண்ணுக்கு ஏன் ராமர் இவ்வளவு வருத்தப்படுகிறார் என்று முன்பு நினைத்த சிறிய திருவடியான ஹனுமான் இப்போது எப்படி ராமபிரான் அன்னை சீதையை பிரிந்து இவ்வளவு காலம் உயிருடன் இருக்கிறார் என்று எண்ணுகிறார். இந்த காட்சியை காண ஸ்ரீ ராமபிரானுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறார். பிறகு ஹனுமான் மரத்தின் மீது ஏறி ஸ்ரீராமருடைய கதையை அன்னை சீதைக்கு கூறினார். கணையாழியை தேவி சீதையிடம் கொடுக்க அன்னை சீதை பேரானந்தம் அடைந்தாள். தான் தலையில் இருந்த சூடாமணியை ஸ்ரீராமபிரானுக்கு அடையாளமாய் ஹனுமாரிடம் கொடுக்கிறாள். சூடாமணியை பெற்றுக்கொண்ட ஹனுமான் விரைவில் ஸ்ரீராமபிரான் வந்து தங்களை மீட்பார் என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறி ஸ்ரீராமபிரானை காண முன்னிலும் வேகமாக செல்கிறார். புறப்படுவதற்கு முன் ஹனுமான் ராவணனை பார்த்து அறிவுரை கூற ராவணன் கோபம் கொண்டு ஹனுமானின் வாளுக்கு நெருப்பு வைக்கிறான். வாளில் நெருப்புடன் இங்கும் அங்கும் தாவினார் ஹனுமான். இதனால் இலங்கை முழுவதுமே தீப்பற்றி எரிந்தது. ஹனுமான் கடலை கடந்து ஸ்ரீராமபிரான் இருக்கும் இடத்தை அடைந்து மற்ற குரங்குகளிடம் அன்னை சீதையை பார்த்த கதையை கூற குரங்குகள் ஆர்வமாக கேட்டு அங்கே இருக்கும் காடுகளை எல்லாம் மகிழ்ச்சியில் துவம்சம் செய்தன. எல்லா குரங்குகளும் இந்த நல்ல செய்தியை நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு ஸ்ரீராமபிரானிடம் கூற ஸ்ரீராமரை நோக்கி வேகமாக ஓடின. நீண்ட குரங்கு வரிசையை பார்க்கிறார் ஸ்ரீராமபிரான். முதல் குரங்கு ஸ்ரீராமரின் அருகில் வந்த உற்சாகத்தில் ஸ்ரீராமபிரானை ஒரு தட்டு தட்டி கண்டேன் சீதையை என்றது. ராமபிரான் அப்படியா, எங்கே, எப்போது, எப்படி, சீதை என்ன கூறினாள் என்று கேட்க அந்த குரங்கு நான் போகவில்லை, பின்னாடி இருக்கும் ஹனுமார் தான் பார்த்தாராம் என்கிறது. அடுத்த குரங்கு வந்து ஸ்ரீராமபிரானை ஒரு தட்டு தட்டி இதையே கூறியது. அதற்கடுத்த குரங்குகள் இதையே செய்தது. கடைசியில் ஹனுமார் ஸ்ரீராமபிரானை பார்த்து கண்டேன் சீதையை என்றார்.
முழு கதையும் சொல்லு என்று கேட்கிறார் ஸ்ரீராமபிரான். அப்படி ஸ்ரீராமபிரான் கேட்க ஹனுமான் கூற, அங்கே குலப்பிறப்பு, கற்பு, பொறுமை ஆகியவை மூன்றும் ஒன்றாக நாட்டியம் ஆடுவதை அன்னை சீதையாக கண்டேன் என்று நடந்த விஷயங்கள் முழுவதையுமே ஸ்ரீராமபிரானிடம் கூறினார் சிறிய திருவடி. ஸ்ரீராமபிரான் மனம் குளிர்ந்து, ஹனுமனே, நீ 2 உயிர்களை காப்பாற்றி இருக்கிறாய். ஒன்று நான், இன்னொன்று சீதை. அதற்கு பரிசாக என்னிடம் இருப்பது ஓர் உயிர்தான். நான் என்ன செய்வேன்? என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என்று ஹனுமாரை தன் மார்புடன் ஆறத் தழுவிக்கொண்டார் ஸ்ரீராமபிரான். ஸ்ரீராமபிரானின் நறுமணம் அப்படியே ஹனுமான் மீது பரவியது. சாமி, நான் என்ன அனுமாரை போல இனிய செய்தியை கூறி ஸ்ரீராமபிரானுக்கு மகிழ்ச்சி ஊட்டினேனா? ஹனுமாருக்கு கிடைத்த மாதிரி பரிசு எனக்கு கிடைத்ததா? அப்படி எதுவும் இல்லையே சாமி. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவர் யோசித்து கொண்டு இருந்தார். சாமி, என்ன யோசிக்கிறீர்கள் என்றாள். ஹனுமாருக்கு கிடைத்த பரிசை நினைத்தால் ஆண்டாள் திருப்பாவையில் யாம் பெரும் சம்மானம் என்று கூறியது நினைவிற்கு வந்தது. பெண்ணே, ஹனுமாருக்கு 2 பரிசு கிடைத்தது தெரியுமா? 2ஆ? ஹனுமாரை ராமபிரான் தழுவி கொண்டார். அது ஒன்றுதானே பரிசு என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர் சிரித்து கொண்டு, ராமதூதனாக சென்றார், வாலில் நெருப்பு பரிசாக கிடைத்தது. அன்னை சீதை தூதனாக திரும்பி வந்து கண்டேன் சீதையை என்று கூறிய போது ஸ்ரீராமபிரான் ஆறத் தழுவி கொண்ட பரிசு. அதனால் பெருமாள் சம்பந்தத்தை காட்டிலும் பிராட்டி சம்பந்தம் மிக மிக முக்கியம் என்றார். ஆம் சாமி என்றாள் அந்த சின்ன பெண் சிரித்து கொண்டு. உடையவர், பெண்ணே, வேடிக்கைக்காக அப்படி கூறினேன். ஆண்டாள் யாம் பெரும் சம்மானம் என்பதற்கு பிறகு நாடு புகழும் பரிசு என்கிறாள். அதுதான் 2வது பரிசு. ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. ஊரே திரண்டு நிற்கிறது. தேவர்கள் எல்லோரும் கூடிவிட்டனர். அப்போது அன்னை சீதா பிராட்டி தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கையில் வைத்து கொண்டு மனதில் ஒருவனை நினைத்து கொண்டே ஸ்ரீராமபிரானை பார்த்தாள். ஸ்ரீராமபிரானும் ஆமோதிக்க அந்த பரிசு ஹனுமாருக்கு கிடைத்தது. கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஆமோதித்தார்கள். இது ஹனுமாருக்கு கிடைத்த நாடு புகழும் பரிசு. அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண். ஹனுமான் சூடாமணியை ஸ்ரீராமபிரானிடம் கொடுத்துவிட்டு ஸ்ரீராமரை வணங்கவில்லை, இலங்கையை நோக்கி வணங்கினார். ஸ்ரீராமபிரானை விட அன்னை சீதையை தான் உயர்ந்தவராக கருதினார் ஹனுமான். ராவணன் ஹனுமாருக்கு நெருப்பு வைத்த போது ஹனுமாருக்கு எங்கே தீக்காயம் பட்டுவிடுமோ என்று பயந்தாள் அன்னை சீதை. நான் கற்பு கரசி என்பது உண்மையானால் ஹனுமானுக்கு நெருப்பு குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்றாள் அன்னை சீதை. என்றபோது பக்கத்தில் இருந்த ஒரு சிஷ்யர் எப்படி கண்ணன் திரௌபதிக்கு இருந்த இடத்திலிருந்து புடவை சுரக்க அருள் புரிந்தாரோ அது போலவே அன்னை சீதை ஹனுமானுக்கு நெருப்பு குளிர்ச்சியாக இருக்க திருவருள் புரிந்தாள் என்றார். அந்த பெண், 2 கையும் விட்டேனோ திரௌபதியை போலே என்றாள். 54ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.